ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து என்னோடய ப்ளக்ஸ் தான் இருக்கும். இது வந்து எங்கள் தோப்பில் வந்து எனக்கு பெரிய ப்ளக்ஸ் வச்சுருந்தாங்க. அங்கங்கே ப்ளக்ஸு தான். இவங்க எல்லாருமே வந்து எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க ப்ளக்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் எங்கள் தோப்புலேயே வந்து பந்தி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பந்தி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ப்ளக்ஸ் இருக்குது. இது எங்களோட ஃபேமிலி ப்ளக்ஸு. ஸோ எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அம்மா. நெக்ஸ்ட் வந்து எங்கள் அண்ணா, இது எங்கள் பெரியப்பா, அதாவது எங்கள் அக்கா 2 பேர் காமிச்சேன்ல அவங்களுடைய அப்பா. இது வந்து என்னோடய சித்தப்பா, அதாவது எங்கள் அப்பாவோட கூட பிறந்த தம்பி. இவங்களும் எங்கள் அப்பா அவங்களோட கூட பிறந்த தம்பி. அந்த 2 பொண்ணுங்க. எங்கள் அப்பத்தாக்கு 4 பேர். ஆனால் இப்போ இல்லை எங்கள் சித்தப்பா எங்களை விட்டு சின்ன வயசுலேயே நாங்கள் சின்ன வயசாக இருக்கலே எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க ஃபாரின் போய். ஸோ எங்கள் சித்தப்பா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னைனா எங்கள் சித்தப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சின்ன வயசுலேயே எங்கள் சித்தப்பா பார்த்தது கிடையாது. இவங்க வந்து எங்கள் மாமா, இவங்களும் எங்கள் மாமா தான். நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எல்லா கெஸ்ட்டஸுமே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ இவங்க வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா தூத்துக்குடியில் வந்து எங்கள் மாமாவும் எங்கள் அத்தையும், அவங்க பசங்க அவங்க மருமகளை தான் அப்போயில நான் காட்டியிருந்தேன். அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க என்னோடய கல்யாணத்துக்கு. ஸோ இவங்க வந்து எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே வந்து எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எல்லாருமே வந்து எங்கள் அண்ணாவுக்கு எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ இவங்களும் எங்கள் அண்ணாவோட எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்களோட வந்து ஃபோட்டோ எடுத்து காட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிடையில வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஊட்டணும், மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஊட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஊட்டினாங்க. ஸோ நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு அப்புறம் எடுத்து ஊட்டினேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப மறக்க முடியாத ஸ்வீட் மெமரிஸ். அதாவது வந்து இப்போ என்னோடய ஆல்பத்தை பார்த்தா எங்கள் ருதுவா குட்டி கேட்குறான், அம்மா நான் இதில் எங்கேம்மா இருக்கேன் அப்படின்னு கேட்குறான் ஆர்வத்தோட. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய மெமரிஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இவங்க எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸு. இவங்க வீட்டில் வந்ததுக்கப்புறம் இவங்க ஒரு வாழ்த்து மெடல் கொடுத்துருந்தாங்க. எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஒரு வாழ்த்து மெடல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கிட்டு இருக்கிறது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான். எனக்கு கிஃப்ட் வந்து வீட்டில் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் தோப்புக்கு வந்ததுக்கப்புறம் எங்களோட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இவங்க வந்து எங்கள் மாமாவோட எங்கள் வீட்டுக்காரோட தாய் மாமா. இவங்களும் மாமா தான். இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு. அவங்க எல்லோரும் வந்து மேரேஜ்க்கு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து எங்கள் அம்மா மிஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து வெளியில் வேலையாக தெரிஞ்சாங்க. அப்போதைக்கு எங்கள் அம்மாவை கூப்பிடையில எங்கள் அம்மா வெளியில் ஏதோ முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எடுத்தாங்க. எங்கள் அப்பத்தா, எங்கள் அண்ணா, நான் என் ஹஸ்பண்ட், எங்கள் அப்பா எல்லோரும். ஆனால் இதில் ஒரே ஒரு ஆள் மிஸ்ஸிங்னா எங்கள் அம்மா மட்டும்தான். அப்போவே எங்கள் அம்மா மிஸ் ஆகிட்டாங்க. ஸோ இப்படிலாம் தெரிஞ்சு தான் மிஸ் ஆகிட்டாங்களா என்னன்னு தெரில. அப்போ ஒரு ஃபோட்டோவில் மிஸ் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ எங்கள் வாழ்க்கையிலேயே மிஸ் பண்ணிட்டோம் எங்கள் அம்மாவை. ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட மச்சான், எங்கள் அண்ணீஸ். இவங்க எங்கள் வீட்டுக்காரோடைய பெரியப்பா. இது அவங்க மாமா, தாய் மாமா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு. அப்புறம் வந்து இது வந்து ரியலாக வந்து எடுத்தது. ஸோ இதெல்லாம் கிராஃபிக்ஸ் நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் ரியலாக வந்து பாம்பன் பீச்சில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரியலாக வந்து எடுத்திருந்தோம். ஸோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவும் நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா பொண்ணு சொன்னேன்ல, அந்த பொண்ணோட பொண்ணு, குட்டி பொண்ணு. அப்போ குட்டி பொண்ணாக இருந்தால் இப்போல்லாம் பெரிய பொண்ணாக வந்துட்டா. ஸோ இவங்க வந்து எங்கள் அத்தை பையன், எங்கள் மாமா. இவங்க வந்து எல்லோரும் வந்திருந்தாங்க கல்யாணத்துக்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் எங்கள் அப்பத்தாவோட கெஸ்ட்டஸ். எல்லாருமே எங்கள் அப்பத்தாவோட கெஸ்ட்டு தான். ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி பொண்ணு. அந்த கெஸ்ட்டோட குட்டி பொண்ணு அழகாக இருப்பாங்க. ஸோ க்யூட்டாக இருப்பாங்க. எங்களுக்கு இந்த ஆல்பத்தை பார்த்தாலே இந்த குட்டி பொண்ணுங்க தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த குட்டி பொண்ணுங்களாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எங்கள் அண்ணன் பொண்ணு தான். இதுவும் ஸோ க்யூட். 2மே அண்ணன் பொண்ணு தான். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் இவங்க எல்லாமே எங்கள் அப்பத்தாவோட சொந்தக்காரங்க. இவங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய பாருங்கள், இவங்க எங்கள் அத்தை பொண்ணு தான். ஸோ எங்களோட கல்யாணத்தன்னைக்கு இவங்க ரொமான்ஸ் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து எங்கள் அண்ணா. அந்த அண்ணா இருக்காங்கள்ல, இந்த அண்ணாவோட கூட பிறந்த அக்கா. எனக்கும் அக்கா தான். ஸோ இது வந்து எங்கள் மாமா பொண்ணு. பேர் வந்து கன்னிகா, எங்கள் மாமா பொண்ணு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எங்கள் அண்ணா கலையரசு அண்ணா. இவங்க யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க. பட்டிக்காட்டு லூட்டிஸ் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் நாங்கள் சேனல் ஆரம்பித்தோம். ஸோ இவங்க எங்கள் அண்ணா தான். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இது எங்கள் ஹஸ்பண்ட், இது நான். இது வந்து எங்கள் அக்கா, பேர் சத்யா அக்கா. நான் சொல்லியிருந்தேன்ல, சத்யா அக்கா, பிரியா அக்கா அவங்க. இது வந்து எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட்.
ஸோ இவங்களுக்கு குட்டி சொல்லணும் என்னென்னு பார்த்தா இவங்களுக்கும் லவ் மேரேஜ் தான். ஸோ இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டுக்காரு எங்கள் அத்தை பொண்ணோட ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தோம். ஸோ இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க இல்லையா, காலையில் வீட்டில் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்களோட தம்பி 2 பேர் வந்திருந்தாங்க லாஸ்ட்டாக. நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து நான் வந்து எங்கள் அப்பத்தாவோட தான் நான் எல்லோரும் வந்து வீட்டில் தான் வந்து அவங்க அம்மாவோட இருப்பாங்க. நான் சொன்னேன் எங்கள் அப்பத்தாவோட தோப்புலேயே சின்ன வயசுலேருந்து வளர்ந்தேன். ஸோ எங்கள் அப்பத்தாவோட சார்பில் எனக்கு வந்து ஒரு எங்கள் தோப்பில் இருக்க எங்களுடைய தாத்தா, நல்ல உறவுகள், என்னோட அண்ணா, இந்த மாதிரி எங்கள் அப்பத்தாவுக்கு ரொம்ப முக்கியமான உறவுகள் எங்களுக்கு பெரிய கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கம்பெனி இவங்க வந்து சங்கு கம்பெனி வச்சுருக்காங்க வேதாளையிலேயே ராமேஸ்வரத்தில். எல்லாமே சங்கு பண்ணி எல்லாம் பண்ணுறோம். சங்கு கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து எனக்கு பெரிய கிஃப்ட் கொடுத்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி தான் கிஃப்ட் கொடுத்தாங்க. இந்த கண்ணாடி நீங்கள் எங்கள் வீட்டில் ஆக்சுவலி எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. இந்த கண்ணாடி வந்து எனக்கு மறக்க முடியாத கிஃப்ட், அவங்க கொடுத்த கிஃப்ட். இது வந்து காலத்துக்கு இந்த கண்ணாடியை நான் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு நினப்பேன். ஸோ இவங்க வந்து எங்கள் அண்ணா, இது எங்கள் அக்கா பையன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இருக்காங்களா, இதுதான் எங்கள் அத்தை. எங்கள் சின்னத்தை வந்து லாஸ்ட்டாக வந்தாங்க ஃபோட்டோ எடுத்துலாம் முடிச்சையில். அந்த அத்தை பொண்ணு வந்து காலேஜ் அப்போதைக்கு ஸ்கூலில் எக்ஸாம் நடந்துக்கிட்டனால எக்ஸாம் போயிட்டான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு சீரெல்லாம் ஈவினிங் ஆயினோன்னா சீரெல்லாம் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்புறதுக்கு. இதோட நீ கிளம்புமா அப்படிங்கிற மாதிரி சீரெல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எங்கள் ஊரில் வந்து சீரெல்லாம் நாங்கள் ஒரு நோட்டில் எழுதுவோம், என்னென்ன சீர் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நோட்டில் எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து நோட்டில் இந்த பலகார குடம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பலகார குடம்லாம் நாத்தனார் பலகார குடம் தனித்தனியாக எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இது எங்கள் அக்கா பேர் கார்த்திகா. இது வந்து எங்கள் அக்கா பையன், இன்னொரு அக்கா பையன், அந்த பையன் வந்திருந்தான். நெக்ஸ்ட் வந்து எங்கள் அக்கா வந்து எல்லோரும் சேர்ந்து இது எங்கள் அக்கா பையன்தான், இந்த அக்கா பையன்தான், பேர் கார்த்திகா. அவங்கள லாஸ்ட்டாக வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இது ரியலாக இது ஸோ பியூட்டிஃபுல்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கிளிக் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கையில் பின்னாடி தற்செயலாக ட்ரெயின் வந்துருச்சு. என்னால் நம்பவே முடியலை. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினில் போகிற எல்லாருமே வந்து எங்களை தான் பார்த்து பாய் சொன்னாங்க, சிரித்தாங்க. பாருங்கள், ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும், அந்த ட்ரெயினில் எல்லாருமே வந்து ஆக்சுவலி வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க, வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கையில் அந்த ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லையா, பாம்பன் பீச்சில் அந்த ரயில்வே ட்ராக் கீழே நின்று அந்த கல்லில் நின்று எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைம் கரெக்டாக ட்ரெயின் வந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த ஃபோட்டோ எடுக்கல. நெக்ஸ்ட் வந்து சாயங்காலம் ஈவினிங் போல் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கல. சாமி கும்பிட்டு விழுகிற அந்த ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும். பெரியவங்க காலில் கும்பிட்டு விழுந்துட்டு தான் நாங்கள் கிளம்புவோம். அந்த மாதிரி இது எங்கள் அப்பா, இவங்க எங்கள் அப்பாவோட அண்ணா. இவங்க தான் எங்கள் ஃபேமிலியில் மூத்தவங்க. ஸோ இவங்க 2 பேர் காலில் விழுந்துட்டு அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட மூத்த அக்கா. நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி வீடியோவில். இவங்க வந்து எங்கள் மாமா, எங்கள் அத்தையோட வீட்டுக்கார். இவங்க காலில் விழுந்து கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து இவங்க எங்கள் அக்கா. எங்கள் மாமா எங்கேயோ வெளியே போயிட்டனால எங்கள் அக்கா மட்டும் வந்து நின்றுருந்தாங்க. ஸோ அவங்கள கும்பிட்டு விழுந்து ஃபோட்டோ எடுத்தோம். இது வந்து எங்கள் அத்தை, அதாவது இது எங்கள் மூத்த அத்தை, இது எங்கள் 2வது அத்தை. அவங்க காலில் கும்பிட்டு விழுந்தோம். அப்போதைக்கு எங்கள் மாமா வந்து ஃபாரினில் இருந்தாங்க. ஸோ எங்கள் மாமா கல்யாணத்துக்கு வரல. அவங்க ஃபாரினில் இருந்தனால எங்கள் அத்தை மட்டும் வந்து நின்றுருந்தாங்க. ஸோ ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோ எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பத்தா மட்டும்தான். பாருங்கள், இவங்க எல்லாரையும் 4 பேரை குட்டியாக போட்டு எங்கள் அப்பத்தாவை மட்டும் பெருசாக போட்டிருக்காங்க. அப்படின்னா ஏன்னா எனக்கு கல்யாணம் முடிஞ்ச ஒரு பெஸ்ட் மூமெண்ட்ஸ், அதாவது எனக்கு கல்யாணம் நடந்ததுக்கு காரணமே எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பத்தாவும் தான் சொல்லலாம். எனக்கு ரொம்ப 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 ஒரு நல்ல வாழ்க்கையை, நல்ல ஹாப்பியான மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு மறக்க முடியாத நினைவுகள்னால் எங்கள் அப்பத்தா தான். எங்கள் அப்பத்தாவோட இந்த ஃபோட்டோ வந்து நான் ஃப்ரேம் பண்ணி ஆக்சுவலாக நான் வீட்டில் போட்டிருக்கேன். இந்த ஃபோட்டோ நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்களானதால் நான் கண்டிப்பாக காட்டுறேன். இந்த ஃபோட்டோவை நான் அப்படியே ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ எங்கள் அப்பத்தா லாஸ்ட்டாக வந்து அவங்க கண்ணை பாருங்களேன், அவங்க அழுதுட்டாங்க. ஸோ எங்கள் அப்பத்தா அந்த ஃபோட்டோ எடுக்கையில் கண் கலங்கிட்டாங்க. என்னோடய ஃபேஸையும் பாருங்களேன், என்னோடய ஃபேஸுமே வந்து ஒரு டல்லாக இருக்கும். ஏன்னா ஐயோ எங்கள் அப்பத்தாவை பிரிய போகிறோம் அப்படிங்கிற ஒரு டல்னஸ் இருக்கும். ஸோ 2 பேருமே. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மாவை பிரியல தான் அந்த கஷ்டம் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் அம்மா இருக்கையிலலாம் எனக்கு அதோட கஷ்டம் தெரியலை. ஆனால் அவங்கள கல்யாணம் முடிச்சுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கல எங்கள் அம்மாவை பிரிய போகிறோங்கிற கஷ்டம் அந்த டயத்தில் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் பாருங்கள், கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் கடவுள் ரொம்பவே சோதனை கொடுத்த மாதிரி எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. ஸோ இது வந்து மறக்க முடியாத கிளிக்.
இதை நான் ஃப்ரேம் பண்ணி ஆக்சுவலி வீட்டில் போட்டிருந்தேன். ஆனால் எங்கள் அப்பா அதை வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஃபோட்டோவை நான் மறுபடியும் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதை பெருசாக ஃப்ரேம் பண்ணி எங்கள் வீட்டில் போடணும். ஏன்னா என்னோடய வாழ்க்கையிலே பெஸ்ட்டு. இப்போ நான் ஒவ்வொரு டைம் நான் மூச்சு விடுறதுக்கு காரணமே எங்கள் அம்மா தான். ஸோ இவங்கள நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நான் ஒவ்வொரு டைமும் எனக்கு மூச்சு வர்றதுக்கு காரணமே எங்கள் அம்மா பேர் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஸோ எங்கள் அம்மா எனக்கு வந்து பெஸ்ட்டு மாம். அதனால் எங்கள் அம்மா தான் எனக்கு உசுரு. ஸோ லாஸ்ட்டாக எங்கள் அம்மா காலில் விழுந்து கும்பிடுவாங்க. அதனால் இது எங்கள் அப்பா கால்லையும் எங்கள் அம்மா கால்லையும் பாருங்கள். எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் கண்ணீர் வந்துருச்சு. ஸோ எங்கள் அம்மாவுக்கு கண்ணீர் வந்துச்சு. இன்னொரு ரீசன் என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு செல்ல பிள்ளையே நான் தான். சின்ன வயசுலேருந்தே என்னை அடிக்காமையே எங்கள் அப்பா வளர்த்தாங்க. ஸோ எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப 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 சின்ன பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பையன்லாம் இருப்பான், எங்கள் அண்ணன் இருந்தான். ஸோ அப்படி இருந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் தான் ரொம்ப 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 செல்ல பிள்ளையாக வளர்த்தாங்க. ஸோ ஆக்சுவலி என் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க எங்கள் அம்மாவோட அம்மா. எங்கள் அம்மாவை பெற்றவங்க. இவங்க வந்து எங்கள் அம்மாவை பெற்ற அப்பா. ஸோ இவங்களோட நான் லாஸ்ட்டாக இவங்க ஆசீர்வாதத்தில் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ இது வந்து எங்கள் கோயில். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பிரம்மாண்டமாக கட்டிட்டாங்க பெருசாக. நான் அதுக்கப்புறம் போய் பார்க்க முடியல. ஸோ கண்டிப்பாக போகணும். இதுதான் எங்கள் ஊர் கோயில். நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் ஊர் கோயிலில் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு தான் நாங்கள் கிளம்புவோம் மாப்பிள்ளை வீட்டுக்கு. அதுக்காக நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இதான் எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில். இது எங்கள் ஊர் கோயில்னால நாங்கள் அங்கே வந்து சாமி கும்பிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 2 கருப்பண்ணசாமி கோயில், மாரியம்மன் கோயில் 2 இருக்குது. ஸோ 2யும் சாமி கும்பிட்டுட்டு இது வந்து மாரியம்மன் கோயிலில் வந்து பூஜை பண்ணுறாங்க. ஸோ ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய அப்பா தான் இது. என்னோடய ஸ்கூல் மேட் அவங்க 2 பேருமே அவங்களுடைய அப்பா தான் இது. எங்கள் ஊர் முக்கியஸ்தரங்கள் தான் இவங்களும். எங்கள் ஊர் முக்கியஸ்தரில் ஒருத்தவங்க. ஸோ எங்களை ஆசீர்வாதம் பண்ணி எங்களை வழி அனுப்பி வச்சாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல, பிரபா அண்ணா. அவங்க வந்து ஆக்சுவலி கல்யாணத்துக்கு வந்துட்டு 3 டேஸ் கழித்து எங்களோட பாம்பன் பீச் வந்திருந்தாங்க. ஸோ பாம்பன் பீச் என்ட்ரன்ஸில் 2 பேரும் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த முன்னாடி மெயினில் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க 2 பேரும். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சுட்டு நாங்கள் 4 பேருமே வந்து அந்த முன்னாடி பாம்பன் பீச்சுக்கு முன்னாடி நின்று அந்த இதில் உட்காந்து எடுத்தோம். 4 பேர், எங்கள் பிரபா அண்ணா, நான், எங்கள் வீட்டுக்கார், எங்கள் அண்ணா 4 பேரும் எடுத்தோம். ஸோ இந்த ஃபோட்டோ சூப்பராகவே இருக்கும் பாருங்கள். வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எப்பவும் போல் கோல்டன் கலரில் ப்ளைனாக கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கல்யாண ஆல்பம். நெக்ஸ்ட் வந்து இதோட 2 CD பிளேயரும் கொடுப்பாங்க. ஆக்சுவலி 2 CD பிளேயர், அதாவது இந்த கல்யாண ஆல்பத்தில் 2 CD பிளேயர் கொடுப்பாங்க, DVD. இது வரைக்கும் ஆக்சுவலி நான் வந்து பின்னாடி ஒரு பிக் போட்டிருந்தாங்க அந்த CD பிளேயரில், முன்னாடி ஒரு பிக் போட்டிருந்தாங்க. ஸோ இன்னும் நான் இந்த CD பிளேயரை வந்து நான் போட்டு பார்க்கல. இது இனிமேல் தான் போட்டு பார்க்கணும். DVD 1. ஸோ இதில் 2 இது கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இந்த இது 2 கொடுத்துருந்தாங்க. அதே தான், ஒரே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. 2 இது கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஒரு பென்ட்ரைவ் ஒன்று போட்டு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி நான் பென்ட்ரைவ் வந்து வச்சுருக்கேன் பத்திரமா. இல்லை, பென்ட்ரைவ் வந்து எங்கள் அண்ணாட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ ஆல்பத்தையும் கேசட்டையும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய கல்யாண ஆல்பம். எப்படி இருக்குன்னு மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து ஒரு மறுநாள், அதாவது கல்யாணம் முடிச்ச 2வது நாள் வந்து வரவேற்பு வச்சுருந்தாங்க எங்கள் ஹஸ்பண்டோட வீட்டில். ஸோ அவங்க வந்து ஆல்பம் போட கிடையாது. நாங்கள் மட்டும்தான், எங்கள் வீட்டில் மட்டும்தான் நாங்கள் ஆல்பம் போட்டோம். மேரேஜ் ஆல்பம் போட்டோம். எங்கள் வீட்டில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஆல்பம் போட்டோம். ஸோ எங்கள் வீட்டுக்கார் மறுவீடு அவங்க வீட்டில் வந்து மறுநாள் அவங்க ஊரில் வந்து வரவேற்பு வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து அவங்க வந்து ஆல்பம் போடலை, அவங்க டிவிடியாக ப்ளே பண்ணிட்டாங்க. ஸோ இதோட காப்பி ஒன்று பென்ட்ரைவ் கொடுத்தாங்க. இது வந்து கண்டிப்பாக அந்த பென்ட்ரைவில் உள்ளதை எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் மறுவீட்டில் வந்து அவங்க மறுவீட்டில் எப்படி இது பண்ணோம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பிடிச்சா கேளுங்க, கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாங்கள் வந்து ஃபேமிலி கிளிக், அதாவது ஃபேமிலி ட்ரெஸ் போட்டு எங்கள் ருத்வா குட்டி பிறந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு அவன் நிற்கையில் கரெக்டாக வந்தோடனே நாங்கள் வந்து ஃபேமிலி ட்ரெஸ் போட்டு ஒரு ஃபோட்டோ பெருசாக பண்ணோம். ஒரு ஆஃப் சைஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி போட்டேன். ஆக்சுவலி இதை ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பத்திரமா வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிற ஒரு குட்டி ஆல்பம் தான்.
நெக்ஸ்ட் வந்து இது ஒரு குட்டி ஆல்பம் இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன ஆல்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய பையனுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடின ஆல்பம். இது வந்து என்ன ஆல்பம் பார்த்தீங்கன்னா, என்னோடய வளகாப்பு ஃபங்க்ஷன் கொண்டாடின ஆல்பம். இதையும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.